நேரம் 8 மணி 1 நிமிடம். ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இங்கே, ஆறுதல் தேடுவர் யாவரும் இங்கே. தாய் தந்த பாலை போல் தமிழரின் நேசம், இசையே வாசம் சிந்திடும் தமிழரின் பெருமையே. வணக்கம் FM CJVF Wanakam FM. நேரம் 8 மணி 2 நிமிடம். இப்பொழுது முதல் 10 மணி வரையும் நான் பேச நினைப்பதெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய தினம் எங்களோடு சாய் சண்முகலிங்கம். வணக்கம் சாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். சாய் சன் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? ஹை ஸ்கூல்? ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி படிக்கிறேன். குட். என்ன ஃபீல்ட்? இப்போ சும்மா ஜெனரல் எஜுகேஷன் பண்றேன். நான் அடுத்த வருஷம் மியூசிக் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, ஏன் குடும்பத்தோட இசை எப்படி? அண்ணா இசையமைப்பாளர் தெரியும். அதை விட மூத்த தலைமுறையில் யாராவது இசையோட? மூத்த தலைமுறையில் யாரும் இல்ல. அண்ணா தானே எல்லாம்? அண்ணா தான் இல்ல. 4 பேர். 4 பேருமே இசையா? ஆமா. நீங்க தான் பாட்டு, மிச்சம் எல்லாரும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாரும் ப்ளே பண்ணுவீங்க? மூத்தர் பெரிய அண்ணா ஸ்ரீரங்கன். என்ன பேர்? ஸ்ரீரங்கன். ஓகே. ஸோ அவர் மிருதகம் வாசிச்சாரு. பட் அதுக்கப்புறம் வாய்சன், அவர் கீபோர்டு வாசிக்கிறாரு, இசையமைப்பாளர், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் சத்தமா கதைக்கலாம், பிரச்சனை. 3வது அண்ணா ரமணா, அவர் தப்லா வாசிப்பாரு. 4வது அண்ணா ரஞ்சன், அவர் ட்ரம்ஸும் மிருதகம் வாசிப்பாரு. பட் நீங்க 4 பேரும் சேர்ந்து எப்பாவது மியூசிக் செய்திருக்கீங்க? பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வாய்ஸ்னா முத்துக்கல்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதில் 9 ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ 5 பேரும் சேர்ந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக்கில் எப்போ வந்துச்சு? எந்த வயசில்? சின்ன வயசுல தான். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் நம்ம சாய்பாபா பஜன்ஸுக்கு போகிறோம் நாங்கள். ஸோ பஜன்ஸ் பாடி தான் எனக்கு பாடணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அம்மா அப்பா சங்கீத கிளாஸில் விட்டு. யார்கிட்ட போய் படிச்சிங்க முதல்ல? நான் ஃபஸ்ட்டு கோதை சந்திரசேகரன் மேம் கிட்ட படித்தேன் ஒரு 2-3 வருஷமாக. அதுக்கப்புறம் மிஸ் ஆகல படித்தோம். அதுக்கப்புறம் உட்பிரிட்ஜில் ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் அருள்செல்வி கொட்வின் மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ யாரிடம்? இப்போ நான் பொன் சுந்தரலிங்கம் மாஸ்டர் கிட்ட கற்றுக்கேன். என்ன இலக்கு இருக்கிறது இசையை பொறுத்தவரையில்? எப்படியான இலக்குகள் அடைய வேண்டும்? என்ன கோல்ஸ் இருக்குது உங்களுக்கு மியூசிக்கில்? பெரிய பாட்டுக்காரனாக வரணும், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணும், இசை கம்போஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாரிடம் பழகுறீங்க இப்போ? கிட்டார் நான் நடா ஜெயதேவன் மாஸ்டர் கிட்ட தான் படித்தேன். அண்ட் ஸ்கூலில் சாக்ஸோஃபோன் வாசிச்சிருக்கேன். பேண்டுக்கு அவ்வளோதான். டான்ஸ் ஆட பண்ணீங்களா? டான்ஸ்லாம் தெரியல. அங்கே ஆடி இருக்கேன், நான் ஆட வச்சாங்க. ஸோ சூப்பர் சிங்கர்ல. ஓகே, அதுதான் கேட்டேன். சரி, நிறைய விஷயங்கள், நிறைய இசை அனுபவங்கள் இருக்கும். கடல் தாண்டி சென்று எங்களுடைய புகழ் பரப்பி ஒரு பாடகர் என்ற வகையில் அதே வேளையில் இங்கும் பல மேடைகளில் சாய்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு இசை குடும்பமாக அவர்கள் இணைந்து பல இசை தொகுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். முத்துக்கள் தான் உங்களுடைய முதலாவது ஆல்பமா? ஆமாம். என்ன பாடல் அதில் நீங்கள் பாடல? அதில் முத்துக்கள் ஆல்பமில் 4 பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா மச்சினி மச்சினின்னு ஒரு பாட்டு. அண்ணா உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க பேசுவாரா? சரியா பாராட்டி இல்லாட்டி? இல்லை, சரியா பாராட்டி இல்லை, இப்படி தான் போகும், டியூன் திருப்பி பாடு. எங்க ரெக்கார்டிங்லாம் செய்வீங்க? வீட்டில் தானே? வீட்டில் தான். வீட்டே ஸ்டுடியோ? வீட்டில் பேஸ்மெண்ட்டில் பண்ணுவோம். சரி, அந்த பாட கொஞ்சம் ஒரு சில வரிகள் கேட்டு பார்க்கலாமா? எங்களோட சாய் சண்முகலிங்கம் இருக்கின்றார். முத்துக்கள் அவர்களுடைய குடும்ப இசை தொகுப்பாக வந்த ஒரு இசை தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு பாடலின் சில வரிகளோடு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, ஓ என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. உன் முகத்தை நான் பார்த்தேன், பேரழகி நீ தாண்டி, உன் போல இங்கே யாரும் இல்லையடி.
உன் குரலே நான் கேட்டேன் குயிலின் ஒரு ஓசையடி உன் பாட்டு செவியில் என்னும் கேக்குதடி நிலவே நீ என்னோடு சேர்வாயா உயிரே நீ எனக்காக பிறந்தாயா என் நிழலு நீ வந்து நிற்பாயா உன்னை தோட அனுமதி தருவாயா மச்சினி மச்சினி என் மனசு நீ தாண்டி என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி ஓ மச்சினி மச்சினி என் மனசு நீ தாண்டி ஓ என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. நிறைய பாடல்கள் இன்னும் இசையோடு பாடுவதற்கும் காத்திருக்கின்றார் சாயிசன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம் எஃப்எம்மின் வணக்கம் தமிழா கொண்டு வரும் நான் பேச நினைப்பதெல்லாம். மனுஷலாம் மழையே நனைகிறேன் உயிரே என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே உயிரே என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே உயிரே இரவில் வந்தது சந்திரனால் என் அழகே வந்தது உன்முகம்தான் வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேந்திடுமே உன் அழகோ தேந்திடாது வெண்ணிலா இருப்பது சூரியனா என் அழகே உன்னிற பார்வைகள் தான் உண்மைகள் போரிடும் ஆயுதம் தான் எங்கே என்னை என்ன செய்கிறான் மழையே பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலகையே மறக்கலாம் வேற வேற விண்வெளியில் மாறி மாறி திரிந்திடலாம் பறக்கலாம் மிதக்கலாம் காற்றாகி கை கோர்த்து போவோமே முகிலாகி எங்கும் இங்கும் வாழ்வது சாத்தியமா இனிதிலே நடப்பது மந்திரமா கண் பார்க்கும் காட்சிகள் தந்திரமா இந்நேரம் எங்கு நீந்தி போவதோ கனவில் வாழ்வது சாத்தியமே என் கனவும் பலிப்பது நிச்சயமே உன் விரலை பிடிப்பேன் நிக்கணமே உன் உருவம் என்னுள் என்றும் வாழுமே மழையே கரைந்து விட்டால் காலம் நேரம் மறந்திடுமே வானிலை மாறுமே 7 வண்ண வானவில்லில் 100 வண்ணம் தோன்றிடுமே
வந்தாலும் கண்ணதை பார்ப்பதில்லை, பார்த்தாலும் கையதை தொடுவதில்லை, தொட்டாலோ என்ன ஆகும் என் மனம். விண்மீன் வருவதுண்டு, வந்தாலும் கண்ணதை பார்ப்பதுண்டு, பார்த்தாலும் கையதை தொடுவதுண்டு, தொட்டாலோ காதலாகும் மனம். மழையே மனம் உன்னாலே பூ பூக்குதே. சரி, சாய்சன் இப்பொழுது மியூசிக் யூனிவர்சிட்டியில் டிகிரியா செய்யறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறார். இசையில் தொடர்ச்சியாக நீங்கள் கர்நாடக இசை தான் பயின்று வருகிறீர்கள். ஏனைய இசை வடிவங்கள் கர்நாடிக்கும் ஹிந்துஸ்தானியும் சேர்ந்து படிக்கிறேன். யாரிடம்? அவரிடம் ஒரே ஆளா? கர்நாடிக் வந்து பொன்சூர் மாஸ்டர் தான் கற்றுக்கிறேன். அண்ட் ஹிந்துஸ்தானி நான் ஃபஸ்ட்டு ராஜேந்தர் ராஜ் சிங்னு ஒரு மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ வேற மாஸ்டரோட படிக்கிறேன். என்ன பேர்? ஜாயின் பண்ணல. ஓகே, என்ன ரீசன் ரெண்டு விஷயத்தையும் படிக்கிறதுக்கு? எதுக்காக? என்ன வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுல? ரெண்டும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே கர்நாடிக் சங்கீதம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா போனேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணது ஆனந்த் பத்தியநாதன் சார். அவர் தான் என்னுடைய குரு, வாய்ஸ் ட்ரெயினர். இப்பவும் அவரோட தொடர்பு இருக்கிறதா? இமெயில்ஸில் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அவர் தான் கர்நாடிக்கும் ஹிந்துஸ்தானியும் சேர்ந்து படிக்க சொன்னார். அதுக்கு பிறகு என்ன அட்வான்டேஜ் இருந்தது உங்களோட வாய்ஸ் கல்ச்சரில் அந்த ஹிந்துஸ்தானி படிக்க துவங்கின பிறகு? நிறைய லைட்டாக பாடக்கூடியதாக இருந்துச்சு. மற்ற ரொம்ப கண்ட்ரோல்டாக பாடும். எது பழகுவது இலகு, எது பழகுவது கடினம்? புரியல. எது கஷ்டமா இருக்குது படிக்கிறது? கர்நாடிக் படிக்கிறது கஷ்டமா, ஹிந்துஸ்தானி படிக்கிறது? ரெண்டுமே கஷ்டம். ரெண்டுமே கஷ்டம் தான். நான் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானாக வரும். ஸோ எப்படி டைம் அலோகேட் பண்ணுறீங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? சும்மா ஒரு சாதகம் அப்போ அதாவது டைம் டேபிள் இருக்கா? அவ்வளோ நேரம் டைம் டேபிள் இல்லை, சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரங்கள்லாம் பாடுவேன். அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுன்னு. ஸோ நான் சும்மா இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ரூமில் போட்டு ஸ்ருதி பாக்ஸ்லாம் போட்டு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பழகிருச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கலாம் குளிக்கிற மாதிரி அதே மாதிரி பாடுறதும் ஒரு ஹேபிட். அடுத்து என்ன ப்ராஜெக்ட் இருக்கு அண்ணாக்கிட்ட? அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஒரு ஆல்பம் பண்ணுறோம். ஸோ அதில் வர சம்மர் ரிலீஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான ஆல்பம்? சும்மா வெரைட்டியான ஆல்பம், கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, வெஸ்டர்ன் எல்லாம். அண்ட் அதுக்கு முன்னாடி February 3 வந்து ஸ்டீவ் கிளிஃபோடைய ஆல்பம். ஸோ அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். பின்னரம் இருக்கு ப்ரோக்ராமிங். ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். எப்படி இருக்கிறது உங்களுடைய ஓன் சாங்ஸ் நீங்கள் பாடுகின்ற பொழுதான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட பாட்டை நீங்கள் மற்ற பாடின பாட்டை பாடுறதை விட உங்களோட பாட்டை பாடிக்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு ஏற்ற ஒரு மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருக்குது. அண்ட் பாட்டு கொடுக்கும்போது இன்னும் லைக் என்னுடைய ஓன் ஸ்டைல் வச்சு